ஹலோ உங்க 4 பேர் வணக்கங்க. 4 பேர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குப்பா. நீங்க 4 பேர் நல்லா இருந்தா முக்கியமா அந்த முருகன்கார் நல்லா இருந்தா நான் நல்லா இருந்தேன். ஐயோ ஆமாங்க. சரிங்க. சரி. நல்ல ஒரு கூட்டம். கூட்டம். நேத்து போனவங்களும் நல்ல கூட்டம். ஆமா ஆமா. ஆமா. இன்னைக்கு நல்ல கூட்டம். இன்னைக்கு நல்ல கூட்டம். என்னன்னு தெரியல, ஒரு வாரம் நல்ல கூட்டம் பாக்குறேன். நாளைக்கு தண்ணியில வேறல போய் போடுவாரு. யாரு? யார் அந்த டிரைவர்? யாரு போடுறது? யாரும் போட முடியாது. சரிங்க. வந்தமா போட்டோமா போனோமா போயிட்டே இருக்கணும். ஆமா ஆமா. போடலாமா? போடுவோம். ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு ஒரு காயா நாளே. உங்களுக்கு எப்படிப்பா இருந்துச்சு? எப்படிப்பா இருக்குது? இப்ப நான் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? பொய் சொல்லாம உங்க கிட்ட தொட்டு சொல்லுங்க. எப்படி சொல்றது? உங்க மனசுல கைய வச்சு நீ ஆனது நல்லா இருந்துச்சுடா. நான் எப்படிப்பா சொல்றது? பார்க்க சுறுசுறுன்னு இருந்துச்சு. சுறுசுறுப்பு இல்லப்பா. அதுக்கு நான் காரணமா? கேட்டுப்பா. செவ்வனை பூமுடிச்சன் சின்ன
அப்படி இருக்கணும். விருதாங்காருக்கு இதெல்லாம் வலிக்குமே. எதுமா ஆர்வன்காருக்கு எல்லாம் வலிக்குமே. ஆமா வாய்ச்சா வலிக்கத்தான் செய்ய. எங்களுக்கே வலிக்குது, வலிக்க வச்சுருவோம். சரி விடுங்க விடுங்க, எதுக்கு சண்டை? வாய்க்கா வரப்பதான் வர ஏதாவது இது வேணும். லாலா லாலா ஏன் அப்ப என்ன பண்ண எதுக்கு நீ ஓடுற? நீ எதுக்கு வேகமா வந்த? நீ எதுக்கு வேகமா வந்த? இல்ல நீ ஆடிக்கிடுவீங்க. நான் எப்பவுமே எந்த பெண்களும் இடிச்சு பழக்கம் கிடையாது. எனக்கு எந்த பப்புட்டும் இன்னும் இடி வாங்கி பழக்கம் கிடையாது. எல்லாத்து பேரை சொன்னமே நம்ம யூடியூப் சேனல்காரன் நான் சொன்னமே. ஓ வந்திருக்காரா? நானே மறந்துட்டேன். நாளை காணாம உண்டு. பேர் என்னண்ணே? கோச்சுக்காரு. இல்ல சொல்லுங்கண்ணே, பேர் சொல்லுங்க. ஈகிளா? எங்க நாடக கலைஞரை வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, தமிழகம் மட்டும் அல்லாமல் வெளிநாட்டிலும் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஈகிள் யூடியூப் சேனல் அண்ணார்களுக்கு மனமார்ந்த நன்றி. எனக்கு வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, ஏமா நீ என்ன பண்ணிட்டு நீ ஓடியாடுற? நீ ஏன் இடிக்க வர மாதிரி வந்த? நான் யாரையும் பயந்துக்கிட்டு ஓடிட்டேன். காரணம் வேகமா வந்துக்கிட்டு ஒடியாந்துக்கிட்டு இருந்தேன். சரி, கல்லு தட்டி விட்டுருக்கு. உன்னை நான் இடிச்சனா? இடிச்சுதான் பாரு. இல்ல கைய பிடிச்சனா? இல்ல பிடிச்சுதான் பாரு. நாளை இரவு சரியாக 10 மணி அளவில் வள்ளிதிரவன் நாடகம் முனி கோயிலில் கரையில் வச்சிருக்காங்களாமா. எல்லாரும் கண்களுக்கு வேண்டிக் கொள்கின்றோம். வாமா கதை வாமா. நான் தான் சோறு திங்கல, நீ சோறு நல்லா தானே கொட்டிக்கிட்ட. சாமர்த்தா ஒரு நாள் கூட கேட்க போட மாட்டேங்கிறாங்க வீட்டில். ஏன் என்ன சொல்ற? வேலை பகல்லையும் வேலை, இரவுலையும் வேலை. அடப்பாவத்தை என்ன? ஆமா பகல்ல போய் நீ வேலை பார்த்து கிழிக்கிறத எங்களுக்கு தெரியுமே. என்னாண்டு பகல்ல போனா மல்லா கடிச்சு பொழந்துடுறது. நீ நல்லா உட்கார அடே கொஞ்சம் நீ நல்லா உட்கார. நான் உங்களை நான் கவனிக்கிறதுலே என் பொழப்பு போயிட மாட்டேங்குது. சரி சொல்லு. இந்த இடத்துல நீங்க என்ன ஆட்டம் ஆடுறீங்களா? இல்லைங்க, வியாபாரம் பார்க்க வந்தேன். ஆடிப்பாடி வியாபாரம். என்ன வியாபாரம்? இழந்த பழம் வியாபாரம். பார்த்தா அப்படி தெரியலையே. ஏன்? இழந்த பழமா தெரியலையே. இல்ல ரொம்ப இழந்த பழம். இழந்த பழம்னா கூவி 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 விற்கணும். நீ வந்து ஆடிக்கிட்டே வித்துக்கிட்டு. அதெல்லாம் இந்த காலத்துல வந்து கூவி வித்தா வியாபாரம் ஆக மாட்டேங்குது. ஆடி பாடி வித்தாதான் வியாபாரம் ஆகுது. அப்படியா? ஆமா. நீங்க அறிவாளி தானே? நான் அறிவாளி தான். அறிவாளி தானே? ஆமா. முட்டாள் இல்ல இல்ல. இப்ப நான் கேக்குறது பதில் சொல்லுவீங்களா? நீ கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இட்லி சுட என்ன வேணும்? மாவு வேணும். இட்லி சுட முதல்ல இட்லி திணி வேணும். அப்பல ஏன் கிரக மாதிரி எந்த பப்பனை கேட்டாலும் இட்லி சுட என்ன வேணும், தோசை சுட உங்க ஆத்தா வேணும். யாரா? எங்க ஆத்தாலும் போய் சேர்ந்து பல வருஷம் சாச்சு. சொல்லு. தோசை சுட என்ன வேணும்? மாவு தான் வேணும். அதுக்கு என்ன வேணும்? மாவு. மாவு. அது கல்லு வேண்டாம். இல்ல மாவு கல் எடுக்க முடியும். தோசை என்ன வேணும்? கல்லு வேணும். என்ன வேணும்? பனங்கல்ல தோசைக்கல். தெளிவா சொல்லணும். அதுல தோசைக்கல் ஊத்துனா மட்டும் போதுமா? வேற என்ன வேணும் அதுக்கு? அடுப்பு வேணும், விறகு வேணும், எண்ணெய கொஞ்சம் பெட்ரோல் ஊத்தி நீ கொளுத்த வேணும். இல்ல நல்ல ஒரு விளக்குமாறு வேணும். அப்பதான் என்ன பண்றது? இந்த மாதிரி பப்பெல்லாம் பார்த்தா அதையே தான் கேட்கிறேன். இல்லம்மா விளக்குமாறு சிவனேன்னு நின்று இது வேணும் மற்ற வேணும் எல்லாம் சொல்றது. காலையில புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல போய் சாப்பிடுவோம். சரி, சாப்பிடுறப்ப அவர் பாரு தோசை போடுறத மட்டாறு மடாருன்னு அடிப்பாரு. தண்ணியை ஊற்றி விட்டு அடிச்சு விட்டுட்டு இப்படி சொரிவாரு. ஏமா அட அடிப்படுத்துறோம்ல வேறு அடுப்புல நிக்கிறாருல்ல, சொரிஞ்சுட்டு அந்த தோசையை இழுத்தாருன்னா சரி நீ எதுக்கு அங்க வேண்டாம் 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 வேண்டாம். சரி அது போனா போயிட்டு கிடக்குறாங்க. ஐயா சரி வாய புரிஞ்சாத. சரி இந்த பஸ் ஓட்ட என்ன வேணும்? பஸ் ஓட்ட டிரைவர் வேணும். இல்ல முதல்ல என் கீர் பாக்ஸ் வேணும். கியர் பாக்ஸ் வேணும்? ஆமா, கீர் பாக்ஸ் இருந்தா மட்டும்தான் பஸ் முன்னாடி கிளம்பும். கீர் பாக்ஸ் எல்லாம் தள்ளிட்டே ஓடிய. கியர் பாக்ஸ் எப்படி இருக்கும்? கீர் பாக்ஸ் இப்படி இருக்கும். திருப்பி அட பாவத்தை அவர் 1 லட்சம் கொடுத்து வாங்கினாரோ 2 லட்சம் கொடுத்து வாங்கினாரோ ஒன்னும் பிரச்சனை. மைக் செட் அண்ணன் கொஞ்சம் எடுத்து வச்சு விட்டு அப்படி பிடிக்க இல்ல. அந்த படம் எனக்கு எடுத்து வைங்க, அந்த மெயின்ல வைங்க. இவங்கிட்ட இது மைக் செட்டுக்காரருக்கு என்கிட்ட கஞ்சிடா ஒண்ணா போறேன்னு நினைக்கிறேன். போயிட்டு போல நம்ம பாத்துக்கோம்.
அதையும் விட மாட்டியாப்பா? எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கணும். எல்லாத்தையும் ஆமா நல்ல அருமையா பேசுறீங்க. சரி, இந்த விஷயம் எனக்கு இந்த தொழில் நல்லா செய்யற பிள்ளைங்க கண்டா ஆர்டர் பிள்ளைங்க கண்டா ரொம்ப பிடிக்கும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 4500 ரூபா 4000 ரூபா சம்பளங்கிறாங்க. அப்படின்னு பார்க்க முடிஞ்சு வச்சு போகலான்றாங்க. சரி, அருமை அருமையா ஆடுறீங்க. ஆமா, அதனால நீயே என்ன முனீஸ்வரன் ஐயா உட்காந்துருக்குற. நல்லா உட்காந்து வேட்டி கீழே இறக்கிட்டு உட்கார. பெண்கள்லாம் உட்காந்துருக்காங்க. பெண்கள்லாம் ஏதோ இந்த பக்கம் இருந்து ஒளி வருதேன்னு நானும் பார்த்தேன். ஒரு பக்கமா கண்ணு பூசி இந்த பிள்ளை மோசமான நறுக்குன்னு கிடைச்சாலும் கிடைச்சிடும் கையே. சரி சரிம்மா, இவ்வளவு அற்புதமான முறையில் பேசுறீங்க. சரி, உங்களை வர்ணிச்சு பார்க்கலாமா? பாரு, உன் தலையெழுத்து என்னைத்தான் வர்ணிக்கணும். வர்ணி. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், வர்ணிக்கிறதுக்கெல்லாம் வேண்டாம். ஆசைப்பட்டு பார்த்தா இவ சந்தான லட்சுமி அழகான பொண்ணு. ஆசைப்படி புருஷன் வரட்டும் அடியம்மாடி ஆயிரம் வாங்கி வரட்டும். ஒண்ணு வர்ணிச்சுன்னா அடுத்து நான் பூவை எடுத்து வைக்கணும். பின்னால நான் வச்சேன். அப்படியா? அப்ப வர்றது போதுன்றியா? சரி, நீங்க அண்ணாடி என்ன பண்ணல இல்லையா? நான் பூ எடுத்து பின்னாடி வைக்கணும்னு சொன்னேன். மிருதங்காரருக்கு சொல்லு, பழைய யாரும் பொறுக்க. என்ன காரணம்? நீ நல்ல மனுஷன் தெரியுமாப்ல. அவர் மாதிரி ஒரு இந்த நாடகத்துல ஒழுக்கமான ஆளு, ஒசந்தா ஆளு, நல்ல தெரியும். இன்னும் நான் தான் வரல. அப்படிப்பட்ட வேற ஆள் எங்கே இந்த மிருதங்காரம் பார்க்கவே சரிமா. ஆடுவேலா? ஆடுவேங்க. ஒண்ணா ஓடுவேன். உட்காந்தா உட்காருவேன். படுத்தா ஆடுவேன். படுத்தா ஆடலாமா? ஆடி பார்க்கலாமா? ஆடலாமே. உங்களுக்கு ஏதாவது கருத்து சொல்லுவோம். முதல்ல ஏறி நன்னாங்க ஏறி நன்னா மாமா எங்க கால தொப்புறாங்க. ஐயோ, பக்கத்துல வர வர அப்புறம் மாறி ஆயிடும். ஆமா ஆமா, அதனால இந்த கோவங்களை ஆடி பார்க்கலாம்ல. தவறி ஓட்ட உள்ள தங்க நிற உள்ள உள்ள ஐ தைமான மருந்தவனே உனக்கு தாலி வாங்கி கட்டு வண்டி. அட தாய்மாமா மகளே தளர்ச்சியான கொடியே தாய்மாமா மகளே. அட தளர்ச்சியான கொடியே கலந்துக்கிட்டு ஆத்தி என்னத்த கலந்து விழுந்துறாங்க. என்னதானப்பா இந்த பாவனை கட்டிருக்கியா? கலந்து நீ சொன்னா சரி.
ஆயிரம் தன்னை நானே வட்டப்பட்டு காரி வல்லம்பு கொண்ட காரி வட்டப்பட்டு காரி வல்லையில் கொண்ட காரி நிக்கிற அப்படி நின்றுட்டு இப்படி ஆடுற மாவாட்டுறாங்க தனித்தனியா போடுவோமா தனித்தனியா அந்த கடலுக்குள்ளே ஓரத்துல கடலுக்குள்ள ஓரத்துல அடி கடலுக்குள்ள ஓரத்துல எனக்கு அந்த காடப்புறா நினைக்க அடி காடப்புறா நினைக்க இந்த கடப்புறா அந்த காடப்புறா கலங்குறனே கலங்குறனே எனக்கு கலங்குறம்மா என் மனசு அடுத்த தடவை நீ போடையில அந்த அவரையே நான் பப்புனா போட்டுருக்கேன். அவரே போட்டுடலாமா? சரிம்மா சொல்லிட்டு போட்டுடலாம்.
வலிக்கிற கீழே அடிச்சுக்கிறேன். நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. நல்லா ஆடுறீங்க. ஆடுறீங்க. உங்க ஊர், உங்க பேர்? என் ஊரு எனக்கே தெரியலைங்க. என் கூட கடத்தி கொண்டு வந்துட்டீங்க. என் பேர் சுனிதா தேவி. நான் தரமாட்டேன் ஓத்தா. என்னப்பா சொல்ற? சுனிதா தேவி. சுனிதா தேவி. சுனிதா தேவி. சரி, ஏதோ ஒரு பேர். சரிம்மா, நல்ல பேரா இல்லையா? அருமையான பேர். உங்களை பார்த்தா காதல் எனக்கு வருது. எனக்கு உங்களை பார்த்தோன்னா காதல். எடுத்து சொல்லு. தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள தன்னந்தனி